Please subscribe, like and ring the bell to be notified. இன்னைக்கு எம்டிஎல் துவங்கி கொஞ்ச நாளில் ஏன் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் யூகேலேருந்து இங்கே இந்தியாவை போய் பாருங்கள், என்ன ஒரு குவாலிட்டி அவங்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அதே மாதிரி நம்ம என்ஜினியர்ஸ் நிறைய பேர் அங்கே போனாங்க, எங்கள் யூகே எம்டிஎலுக்கு போனாங்க. அப்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் போகிறாங்க. அப்போது எப்படி இந்த ஃபோர்க்கு ஸ்பூனு இதெல்லாம் எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியல. அதனால் மேடம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்ம வீட்டிலேருந்து அதை நம்மளும் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபோர்க்கு நைஃபு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த கையில் ஃபோர்க்கை வைக்கணும், எப்படி இது கத்தியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இது அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் உபயோகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களாட்ட நம்ம கறிகள்லாம் ரொம்ப சாப்பிட்ற ஆளுங்க கிடையாது. அதனால் நிறைய பேர் சாண்ட்விச்லேயே அவங்க காலத்தை ஓட்டிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு போச்சு. இருந்தவங்க இப்படி யூஸ் பண்ணி ஏதோ பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. கரெக்ட். ஆமாம் ஆமாம். நம்ம ராதாகிருஷ்ணன் போனது அந்த கதை தெரியுமில்ல உனக்கு? அதான் அவர் என்ன பண்ணார், சர்ச்சிலோட அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விருந்து, அவருக்கு டின்னர் கொடுத்துருக்காரு சர்ச்சில். அப்போ சர்ச்சில் சொன்னார், ஏன் நீங்கள் ஃபோர்க்கு ஸ்பூனு நைஃபெல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னாரு. அது இல்லைங்க, அது எப்படின்னா எனக்கு சொந்தமாக கருவிகள் இருக்குது, என் கைகள் இருக்குது, நான் மற்றவங்க யூஸ் பண்ணதை கருவிகளை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. எனக்கு முதல்ல நம்ம சிங்கப்பூர் போயிட்டு அப்புறமேல சைனாவுக்கு போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. சிங்கப்பூர்லேயும் நிறைய சைனீஸ் நம்ம ஆஃபீஸில் இருந்தாங்க. அதனால் நம்ம இந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப சகஜமாக பழகிட்டோம். நம்ம ரெண்டுமே பழகிட்டோம். இல்லை ஜப்பானுக்கு போனோம், ஹாங்காங் போனோம், அங்கெல்லாம் நம்ம சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த சாப்ஸ்டிக் சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லை, வேறு இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடுப்பில் இந்த நூடுல்ஸ்லாம் கலக்கும்போது பெரிய பெரிய சாப்ஸ்டிக் வச்சு தான் கலக்குவாங்க. அவங்களுக்குலாம் அந்த இது கரண்டியெல்லாம் கிடையாது. சாப்ஸ்டிக் வச்சு தான் கலக்குவாங்க. அதே மாதிரி சைனீஸ் நியூ இயருக்கு இந்த லோ ஹாயின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அப்போ என்னென்னா அந்த ப்ராஸ்பெரிட்டி மேலேருந்து பொழியணும்னு சொல்லிட்டு நிறையா ஜாமான்களை வச்சுட்டு சுற்றி எல்லாம் பெரிய ட்ரேயில் எல்லாம் சுற்றி நின்றுட்டு, ஆஃபீஸில் எல்லோரும் சுற்றி நின்றுட்டு, அதில் உள்ளார காய்கறிகள்லாம் வெட்டியிருக்கோம், கறியெல்லாம் இருக்கும், அப்புறமேலே நூடுல்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்ஸ்டிக்கால் எடுத்து மேலே தூக்கி எவ்வளோ உயரமாக போகுதோ அவ்வளோ ப்ராஃபிட்லாம் உயரமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. ஆனால் மனுஷன் முதல்ல நம்ம பார்த்தோம்னா குரங்கு மாதிரி தான் சாப்பிட்டான், கையை யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் குறிஞ்சி வாயால் தான் சாப்பிட்டாங்க. அதனால் அதுலேருந்து படிப்படியாக இப்போ நாகரிகன்ற பேரில் நம்ம எங்கேயோ வந்திருக்கிறோம். நம்ம ஜனாதிபதி நல்லா அழகாக சொன்னார், ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன். ரொம்ப கருவி இங்கே நம்மகிட்ட இருக்கு. ஆமாம், எதுக்கு நான் அதெல்லாம் யூஸ் மற்றவங்க யூஸ் பண்ண கருவியை நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், ரைட். ஸோ வெரி நைஸ். ஸோ வி ஷேர் தட் ஒன். இந்த வாரம் நல்ல மழை பெய்யுது பார்த்தீங்களா? வெவிச்ச கடலை இருக்கு, அதில் சின்ன சின்னதாக வெங்காயத்தை அரிஞ்சு போடணும், தக்காளி அரிஞ்சு போடணும், பச்சை மிளகா போடணும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பூஞ்சி விட்டு நான் ரெடியாக வச்சுருக்கேன். சரி, நம்ம சாப்பிடலாம். ஓகே, ரைட். இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்கள் பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ, திருமண நாளை கொண்டாடுறதுகளோ, எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும். அதே சமயம் நம்மள யார் யார் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கமோ அவங்களுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம்.
அவங்களுக்கு பழையபடி சக்தியும் பலமும் வரணும்னு வாழ்த்துவோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஓகே.